ஓ இந்த பேபி படம் பார்த்துட்டு வரேன். படத்தோட கதை என்னன்னா, விஷ்ணு விஷால ஒரு நடிகர், அவர்கிட்ட வந்து டேரக்டர்ஸ் ஒருத்தர் போய் கதை சொல்றாரு. ஸோ அவர் வந்து 2-3 கதை கேட்டு எல்லாமே ரெஜெக்ட் பண்ணிட்டு எனக்கு ஒரு லவ் ஸ்டோரி தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாரு. அந்த டைம் வந்து இவரோட சொந்த லவ் ஸ்டோரி சொல்றாரு. இந்த லவ் ஸ்டோரி தான் இந்த படத்தோட கதை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா படம் ரொம்ப அருமையா இருக்கு. எங்கேயுமே வந்து லேக் இல்ல, ரொம்ப சூப்பரா போய் இன்டர்வல் வரைக்கும் முடியுது. செகண்ட் ஹாஃபும் நல்லா தான் இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மின்னு சொல்லலாம். பட் ஓவராலா நல்ல ஒரு படம், ஒரு ஃபீல் குட் மூவி, ரொம்ப அருமையான ஒரு படம். படத்துல வந்து நடிகர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் நியூ ஃபேஸ், ஹீரோ நியூ ஃபேஸ், ஹீரோயின்ஸ் ஒரு 3 பேர் வராங்க, எல்லாமே நியூ ஃபேஸ் தான். எல்லாத்தையும் வந்து செம்மையா வந்து வேலை வாங்கியிருக்காரு. எல்லாருமே வந்து ரொம்ப அருமையா நடிச்சிருக்காங்க. அந்த இமோஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையா வந்து இது பண்ணிருக்காங்க. உண்மையிலேயே அது டேரக்டர் வந்து நல்லா அவங்கள்ட்ட வந்து ஒர்க் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருக்காருன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி படம் வந்து டெக்னிக்கலா ரொம்ப நல்லா இருக்கு. சினிமாட்டோகிராஃபி, டிஐ, ஆர்ட் டிபார்ட்மெண்ட், மியூசிக் எல்லா இதுலயும் வந்து ரொம்ப அருமையா இருக்கு. ஒரு 2 கதை போகும்போது யூஸ்வலா ஆடியன்ஸ் கொஞ்சம் வெளில வருவாங்க. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விஷ்ணு விஷால் சைடு போகும்போதும் சரி, இல்ல இவர் லவ் ஸ்டோரி போகும்போதும் சரி, எங்கேயுமே வந்து ஆடியன்ஸ் வெளில வரல. ரைட்டிங் ரொம்பவே நல்லா இருக்கு. அந்த இமோஷன்ஸ், கேரக்டர் இமோஷன்ஸ், டைலாக்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்க. அதே மாதிரி சீன்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்க. உண்மையிலேயே ரைட்டருக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு நல்ல ரைட்டிங் இருந்தா அந்த படம் எவ்வளவு சூப்பரா இருக்குங்கிறது இந்த படம் ஒரு எக்ஸாம்பிள். கண்டிப்பா அருமையான ஒரு படம், ஒரு முறை பார்க்க வேண்டிய ஒரு படம். 2K கிட்ஸுக்கு கொஞ்சம் லிப்லாக் சீன்ஸ் மேல வச்சிருக்காங்க. அதே டைம் வந்து ஒரு அடல் கண்ட் மாதிரி இல்லாம லைட்டா தூவி விட்டுருக்காங்க. யாருமே மோகம் சலிக்கிற மாதிரி அல்ல, எல்லாருக்குமே பிடிக்கிற ஒரு படம் தான் அது. அவர் தான் ஹீரோவா? ஓகே தான், அவர் மாதிரி இருக்குன்னு பார்த்தா ஹீரோ ரொம்ப அருமையா பண்ணிருக்காரு. உண்மையிலே வேற ரேஞ்சில் நடிச்சிருக்காரு. ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் படம் ஹீரோங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இல்ல, ரொம்ப ஒரு சூப்பரா ஒரு ஏற்கனவே ஒரு 4-5 படம் பண்ணவங்க தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா நடிக்கிறாங்களா, அந்த அளவுக்கு வந்து டேரக்டர் வேலை வாங்கியிருக்காரு. ஹீரோ இல்ல ஹீரோயின்ஸை தாண்டி டைரக்டர் அவங்கள்ட்ட எல்லாத்தையுமே வேலை வாங்கியிருக்காரு. எல்லாருமே வந்து வேற ரேஞ்சில் நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப அருமையா இருக்கு. எந்த லேக் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சுத்தமா கிடையாது. செகண்ட் ஹாஃப்ல நீங்க லேக்னு சொல்ல முடியாது. அந்த பேஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா இறங்குது. பட் ஓவரால நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல படம் தான் சொல்லுவேன். கண்டிப்பா இது வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம், மிஸ் பண்ணிடாதீங்க. பிடிக்காத சீன் எனக்கு சொல்ல தெரியல. பிடிச்ச சீன்னா ஒரு பாம் பிளாஸ்ட் ஒன்று நடக்கும். அந்த இடத்துல வந்து என்ன நடக்குது எல்லாரும் இது யோசிக்கும் போது அது வந்து ஒரு அந்த பையனை வந்து அந்த பொண்ணு தூக்கிட்டு வர மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதை வந்து நான் ரொம்ப ரசிச்சேன். பெஸ்ட் ஆக்டர்னா ஆக்டரை தாண்டி எல்லாம் நம்ம இவங்களதான் சொல்லுங்க. டைரக்டர் வேலை வாங்கிட்டாரு, எல்லாம் நியூ ஃபேஸை நல்லா நடிக்க வச்சுட்டாரு. நீங்க வந்து ஒரு விஷ்ணு விஷால் வந்து அவர் எப்படி நார்மலா பேசுவாரோ அந்த மாதிரி பேசுவார். அவர் வந்து பெருசா நடிச்சாருன்னு நமக்கு சொல்ல முடியாது. அதே டைம் நீங்க பார்க்கும்போது அவ்வளவுதான் நடிக்க முடியும், அதை தாண்டியும் நடிக்க முடியாது. ரெட் அண்ட் கிங்ஸ்ல கொஞ்சம் நிறைய கவுண்டர் டைலாக் எல்லாம் கொடுத்திருக்காரு. ஸோ அவரு வந்து கொஞ்சம் வந்து படத்துக்கு ஒரு கலகலப்பு கொடுத்திருக்காரு. மேனா பாத்தீங்கன்னா அந்த ஹீரோ ஹீரோயின், அந்த மீரான் கேரக்டர் ஒரு பண்ணிருப்பாங்க ஹீரோயின், அவங்க எல்லாம் வந்து ரொம்பவே அவங்க இமோஷன்ஸ் அவங்களுக்கு தான் ரொம்ப ஹெவியான ஒரு விஷயம். அதை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல அவங்க வந்து பண்ணது வந்து ரொம்ப பெரிய விஷயம், அருமையா பண்ணிருக்காங்க. நான் சத்தியமா இந்த மாதிரி படம் வந்து பல ஆக்ஷனு, கிரைமு, த்ரில்லரு அப்படி போகுது படம். ஒரு லவ் ப்ரொஃபஷன் படம் வந்து ரொம்ப நாள் ஆகுது. ஆனா நான் இந்த படத்தை டேரக்டர்னு போய் தேடி பிரதீப் ரங்கநாதன் ஒருவேளை அவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு போனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே 3 கதையை சொல்லிட்டாங்க. செகண்ட் ஹாஃப்ல என்னையா பண்ண போறீங்க, சத்தியமா இந்த படம் அவுட் அப்படின்னு நினைச்சா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சொன்னதை விட்டு செகண்ட் ஹாஃப்ல வச்சாங்க பாரு ட்விஸ்ட். அவ்வளவு அழகா போச்சு லவ். இறங்கி நடிச்ச இந்த விஷ்ணு விஷாலா இருக்கட்டும், கிறிஸ்டின் அண்ணனா இருக்கட்டும், ஒரு சின்ன பையனுக்காக இவ்வளவு தூரம் அழகா தன்னோட கேரக்டரை நடிச்சதுல ரொம்ப பெரிய விஷயம். அந்த பையனும் ரொம்ப ஆனஸ்டா நடிச்சிருக்கான். ருத்ரான்னு சொல்லிட்டு அந்த பையன் பேரு. ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம். இதேங்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த படம் பிடிக்கும். அது சாவர கிழவனா இருந்தாலும் சரி, பிறந்த குழந்தையா இருந்தாலும் சரி. இத வந்து தப்பா நெகட்டிவா யாரா பண்ணாங்கன்னா அவன் இதயத்தை கைட்டு வச்சுட்டு பண்றான் அப்படின்ற மாதிரி. இன்னொன்னு கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. இல்ல இது அவள் தான் பாலா சார் படம் மாதிரி முடியும், அந்த மாதிரி ஜெயம் படம் மாதிரி என்ன பண்றாங்களோ அப்படின்னு பார்த்தா படத்துல அந்த இடத்துல ஒரு சும்மா சூப்பரான விஷயத்த பண்ணி ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. லவ் ஃபெயிலியர் ஆளுங்களா இருக்கட்டும், லவ் பண்ற ஆளுங்களா இருக்கட்டும், இந்த படம் பாத்தீங்கன்னா நீங்க லவ்னா என்னன்னு புரிஞ்சுப்பீங்க. அவ்வளவு அழகான விஷயங்களை கொடுத்துருக்காங்க. அதுதானே இவ்வளவு நேரம் ஜவ்வா பேசுனுக்கிறேன். படத்தோட கான்செப்ட், நீ பொண்டாட்டி கிட்ட சண்டை போட்டாலும் சரி, உன் லவ்வர் கிட்ட சண்டை போட்டாலும் சரி, அது எல்லாமே வந்து இந்த படத்துல. நீ உன் ஒய்ஃப் லவ்வர் பெண்கள் கிட்ட சண்டை போட்டாலே நீ ஒரு இதே இல்லாத ஒரு ஆண் மகன்றத இந்த படம் சொல்லு. லவ் வளர்த்துக்கா. உனக்கு இருக்க இது உன்னை பெற்றது ஒரு தாய், உன் கூட பிறந்தது உன் தங்கச்சி, உன்னை பாத்துக்க போறது உன் ஒய்ஃப். பெண்கள் இல்லாத உலகம் இல்ல. நீ கோவப்பட்டனா உன் வாழ்க்கை தான் அழிஞ்சு போவோம், உன் லவ் தான் கெட்டு போவோம். நீ அவங்க எல்லாத்தையும் ரெஸ்பெக்ட் கொடுத்துப்பாரு, அப்பதான் லவ்வை பத்தி உணர்வ அப்படின்றாங்க. ஐயோ, ஸ்ரீராம் ஒரு பாட்டு பாடியிருக்காருன்னா
அதை வச்சுதான் நான் டேரக்டர் வேற ஆளான்னு பார்த்தேன். அவ்வளவு அழகா இருந்தது அந்த சாங். லிரிக்ஸ், இந்த பாடலாசிரியரோட லிரிக்ஸ் அவ்வளவு அழகா இருந்தது. ஒவ்வொன்றும் அது மனப்பாடம் பண்ண முடியல, ஆனா ரசிக்க முடிஞ்சது. இந்த மியூசிக் டைரக்டர் பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு படம் டாடா படம் பண்ணியிருந்தாரு. அதுல சுஷிராம், அது கிஸ், இன்னும் நல்ல நல்ல படங்கள் பண்ணியிருந்தாரு. ஆனா அவர் பேர் என் வாயில் நோடியில கிறிஸ்டின் பேர் போல இருக்கு. ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க கிறிஸ்டின்ல, ஜென்மார்டின்னு நினைக்கிறேன். அது மாதிரி சாம் சிஎஸ்சி நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஜென்மார்டினோ சாம் சிஎஸ்கே அடுத்து பின்னாடி நிக்கிறாரு. எப்போ வேணா இந்த ரேஸ்ல முன்னாடி வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நான் பாக்குறேன். ப்ரோ படம் நல்லா இருக்கு ப்ரோ. படம் கிளைமேட் நல்லா இருக்கு. யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பிடிக்கும் ப்ரோ. ஃபேமிலியாவும் கண்டென்ட் நல்லா இருக்கு. நிறைய இன்னும் நிறைய பேர் எதிர்பார்த்து இப்ப மிஷ்கின் சாரும் வரல, விஷ்ணு சாரும் வரல, மத்த எல்லாரும் பார்த்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு ப்ரோ. எங்க ஒரு யங்ஸ்டர்ஸ் பார்க்கலாம் ப்ரோ. யங்ஸ்டர்ஸ் ஏற்ற படம் ப்ரோ. ஃபேமிலியாவும் என்ஜாய் பண்ணலாம் ப்ரோ. படம் ஓகே கிட்ஸ் தான் ப்ரோ. வைட்டா பார்க்கலாம் அந்த மாதிரி ப்ரோ. படம் கான்செப்ட் லவ் ஸ்டோரி தான் ப்ரோ. சான்சஸ் செகண்ட் சான்சஸ் அப்படின்றது இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ படம். ப்ரோ அது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ப்ரோ வரதுக்கு. கொஞ்சம் ஆமா அது பார்க்கலாம். காமெடி அல்டிமேட் ப்ரோ. நல்லா பண்ணிருக்காரு. அவரோட ரியல் கேரக்டர் காமிக்கிற அளவுக்கு பயங்கரமா பண்ணிருக்காரு. இது ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி தெரியல ப்ரோ. நல்லா டிசைவ் பண்ணிருக்காரு. சூப்பரா பண்ணிருக்காரு. படம் நல்லா இருக்கு. ஆமா ஆனா பட் விஸ்வநாள் நடிப்பாருன்னு தான் நான் நினைச்சேன். பட் இன்னொரு ஹீரோ தான் அவரை வச்சு படம் எடுத்திருக்காருன்னு எனக்கு அப்பதான் புரியுது. இது ஒரு 3 இதுவா பிரேக், 2 தடவை பிரேக்கப் ஆயிருக்கு, 3ஆவதா லவ் ஆயிருக்கு. பட் படம் நல்லா தான் இருக்கு.